ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஒண்டர் வித் டிஎன்ஜி. எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். மீண்டும் இன்னொரு vlogல் உங்களை சந்திக்க ஒரு நிகழ்ச்சி. இந்த vlog, இந்த ரைடு இப்போது ட்ரெண்டியாக இன்ஸ்டாகிராமில் போய்ட்டுருக்கிற, ஸ்பெஷலி இந்த மகாராஷ்டிரா சைடில் போய்ட்டுருக்கிற vlog வந்து ரைடு வந்து ஈக்கோலோ வேலி. நிறைய பேர் போயிருக்காங்க. ஸோ நம்மளும் ஒரு வாட்டி போய் பார்ப்போம். ஏன்னா நிறைய வாட்டி அது வந்து லோனாவலா கிட்டே இருக்குது. நிறைய வாட்டி லோனாவலா போயிருக்கேன், அது வந்து எனக்கே கிடையாது. பட் இவ்வளோ கிட்ட இருக்கிற இடத்த எத்தனை வாட்டி போன இடத்த நம்மளும் ஒரு வாட்டி போய் எட்டி பார்க்கணும். அங்கே என்ன இருக்குதுன்னு நான் பார்க்கணும். பார்க்க வீட்டில் பார்க்க அந்த லொக்கேஷன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. ஒரு நல்ல பெரிய லேண்ட்ஸ்கேப் வியூ அது. ஸோ வைட் வியூ போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. வாங்க, நீங்களும் என் கூட சேர்ந்து அந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணி எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஃபைனலி காய்ஸ், நம்ம வந்து லோனாவலா உள்ள என்ட்ரி அடிச்சாச்சு. நீங்கள் லோனாவலா உள்ள என்ட்ரி அடித்து ஈக்கோ வேலி போகணும்னா நீங்கள் வந்து இந்த ரைட் எடுத்துக்கணும். ரைட் எடுக்கிற லேண்ட்மார்க் நான் வந்து சொல்லிக் கொடுவேன். இங்கே வந்து குமார் ரிசார்ட் அப்படின்னு சொல்லி இப்போ ஃபேமஸான வாட்டர் பார்க் லேண்ட்மார்க் யார்கிட்ட கேட்டாலும் முடிச்சுக்கணும். இந்த ரைட்டை எடுத்து நீங்கள் கண்டினியூ பண்ணணும் டுவர்ட்ஸ் டைகர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு. ஸோ நீங்கள் அதை நோக்கி போனீங்கன்னா நீங்கள் வந்து போகிற வழியில் உங்களுக்கு நிறைய வந்து அழகான இடங்கள் பார்க்க கிடைக்கும். நீங்கள் இப்போ பார்க்குறதுக்கும் மான்சூனில் வர்றதுக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. இப்போ பார்க்குறது ரொம்ப ட்ரையாக, ஆனால் மான்சூனில் வந்தீங்கன்னா ரொம்ப க்ரௌடடாக இருக்கும். ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும். நான் வந்து என்னோடய ஃபஸ்ட் லாங் ரைட் சின்ன வயசுக்கு இதை தான் சொல்ல முடியும். போனாலும் எல்லா சீசன்லேயும் வந்தாச்சு. இதுதான் பார்க்கிங்க நீங்கள். வந்து இது ஒரு டேம், பழைய காலத்து டேம். பட் ஸ்டில் பார்க்க எத்தனை வாட்டி பார்த்தாலும் அது என்னன்னு தெரியல, நல்லா ஃபீல் கொடுக்கும், அழகாக இருக்கும். அது எஸ்பெஷலி பைக் ஓட்டிகிட்டு போகும்போது அந்த ஃபீல் நல்லாவே இருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துட்டு ஒரு டைம் லேப்ஸ் வந்து அது வந்து கண்டலா காட். அது பைக்கில் வர்றதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த கர்வ்ஸு இதெல்லாம் டிஸ்டன்ட் வந்து பைக் ஓட்டிகிட்டு வர்றது. லோனாவலா இப்போ வந்தீங்கன்னா என்றைக்குமே உங்களுக்கு வந்து நீங்கள் ஈக்கோலோ வேலி போகிறீங்களோ இல்லைன்னு தெரியல, கண்டிப்பாக லோனாவலா வாங்க. பைக்கில் வாங்க, காரில் வாங்க. அது அந்த பழைய ரூட் வழியாக வாங்க. ஏன்னா ஒரு எக்ஸ்பிரஸ் ஹைவே வழியாக வரலாம், ஒரு பழைய ரூட் வழியாக வரலாம். பழைய ரூட் வழியாக வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பார்க்க பிடிக்கும் நம்புகிறேன். எனக்கு பிடிக்கும். ஸ்பெஷல் இதுதான் அந்த டேம். இது வந்து மழை சீசனில் வந்தீங்கன்னா நல்லா தண்ணி லேக் ஓட்டுற மாதிரி நல்லா நிறைஞ்சிருக்கும், தண்ணியாக இருக்கும், க்ரீனரியாக இருக்கும். நிறைய இங்கே ஷாப்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்கும்போது இங்கே தான் ஒரு மேகி பாயிண்ட்டுங்க எல்லோரும் ஒரு சொல்லுவாங்க, ஒரு ஸ்டாப் மாதிரி எடுத்து இங்கே மேகி, காஃபி நல்லா சாப்பிட்டு போவாங்க. வாங்க, நீங்களும் என்ஜாய் பண்ணி பாருங்கள். எங்கே போகிறீங்களோ இல்லை, மகாராஷ்டிரா வந்தீங்கன்னா மான்சூனில் கண்டிப்பாக லோனாவலா வந்து விசிட் பண்ணுங்கள். லோனாவலா வரீங்கன்னா ஃபுல்லாக கர்வ்ஸாக தான் இருக்கும். மலை மேலே ஏறுறது, பெண்டு, இது எல்லாமே இருக்கும். சேஃபாக ஓட்டுங்க. இப்போ இந்த இடத்துல ஓட்டுறது தான். ஸோ புது ரைடர்ஸ் கொஞ்சம் சேஃபாக ஓட்டுங்க. அண்டு எத்தனை வாட்டி வந்தாலும் இந்த இடத்துக்குலாம் வரும்போது ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல் இருக்கும். ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம்லாம் வரும்போது ஒரு என்னோடய ஃபேவரட் பைக், ஃபேவரட் பைக் இந்த Yamaha R15ல் வந்தோம். அதில் ஒரு குரூப்பில் எல்லாட்டுமே Yamaha R15 வந்துச்சு. இன்றைக்கி ரேஸ் மாறிட்டு இன்றைக்கி எனக்கு ADV பிடிக்க ஆரம்பிச்சிட்டு, அட்வென்ச்சர் பைக்ஸ் பிடிக்க ஆரம்பிச்சிட்டு. ஸோ அதனால் அது பட் ஸ்டில் R15 மாதிரி வச்சுருவாங்க. அது ஒரு பைக் செக்மெண்ட் இந்தியாவில் சேஞ்ச் கொண்டு வந்துச்சு டுவர்ட்ஸ் எல்லாருக்குமே. அந்த ஸ்போர்ட்டி பைக்கு ரைடு அப்படின்னு ஆரம்பித்த ஒரு டைம் அது. இப்போ நாங்கள் வந்து கரெக்டாக லோனாவலா மேலே வந்துட்டோம்.
இப்போ டைகர் பாயிண்ட் கிட்ட நம்ம வந்து போகிறோம். ஸோ நீங்கள் எங்கே வந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் நிறைய இடத்துல லோனாவில் எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்களோ இல்லையோ, கண்டிப்பாக மோஸ்ட்லி எல்லோரும் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே ரைட், சண்டே ரைட்லாம் எங்கே போகிறாங்களோ இல்லையோ, மைண்டில் நிறைய ரைடர்ஸ் மும்பை சைடில், புனே சைடில் இருக்கிறவங்களுக்கு வந்து கிளிக்கலாம் கிளம்பி அட்லீஸ்ட் சரி ஒன்றுமே கிளிக் ஆகல, வாங்க லோனாலா போய்ட்டு வந்து லோனாலா அப்படின்னு யோசிக்கும்போது வர்ற ஸ்பாட் வந்து மைண்டில் வந்து டைகர் பாயிண்ட் தான். இங்கே வரணும், ஒரு டீ, ஒரு மேகி, ஒரு இங்கே வந்து சீஸ் பக்கோடான்னு சொல்லுவாங்க, சீஸ் பஜ்ஜி. அந்த சீஸ் பஜ்ஜி ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டீயும் ஒரு சீஸ் பஜ்ஜியும் சாப்பிட்டுட்டு அந்த சன்செட்டோ இல்லைன்னா சன்ரைஸோ வந்து பார்த்துட்டு பீஸ் மைண்டோட கிளம்பி போடுற அனுபவமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வாங்க, வந்து பார்த்து உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டிஃப்ரெண்ட்டாக பட்டுச்சுன்னா அதுவுமே எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் அதை எந்த இடத்த நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணால் நல்லாயிருக்கும், மகாராஷ்டிரா சைடில் இருந்து நீங்கள் பார்க்க விரும்புகிறீங்க அப்படின்னு கமெண்ட்டில் எழுதுங்க. ட்ரை பண்ணி நான் கண்டிப்பாக அதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி வீடியோ போட முயற்சி பண்ணுறேன். வந்து டுவர்ட்ஸ் ஆம்பிவெலி நோக்கி போய்ட்டுருக்கோம். நீங்கள் இன்னும் அதே ரூட்டை பிடிச்சி தான் போகணும். நீங்கள் லொக்கேஷனில் வந்து ஈக்கோ வேலின்னு போடுங்க. பட்டு நீங்கள் போடுற ஈக்கோ வேலி லொக்கேஷன் வந்து உங்களுக்கு கரெக்டாக வண்டி கொண்டு போய் விடாது. இப்போ நீங்கள் ஆம்பிவெலி ஈக்கோ வேலி லொக்கேஷன் போட்டு வாங்க, இருங்க. நான் உங்களுக்கு ஒரு ரைட்டு காட்டுறேன். அந்த ரைட்டு நீங்கள் எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டான ரூட் கொண்டு போய் விடும். பட் வர வழியில் தான் ரோடு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்பப்போ ஒரு ஆஃப் ரோட் பேஜஸ் வரும், புலி எல்லாம் இருக்க தான் செய்யும். பட் ஸ்டில் அந்த அட்வென்ச்சர் பைக் வச்சுருக்க ஃபீலே அதானே. ஒரு எக்ஸ்பல்ஸோ நீங்கள் எந்த ஒரு ஏடிவி வச்சுருக்கீங்களோ அது ஓட்டிகிட்டு போகிற இந்த மாதிரி ரோட்டில் தான் அது ஓட்டிகிட்டு போகிற ஒரு ஃபீல் நல்லாயிருக்கும். ப்ளஸ்ஸு நிறைய கர்வ்ஸு, பெண்டு, அந்த ரைடு டிராஃபிக் கிடையாது. நீங்கள் கண்டினியூஸாக வந்து அந்த ரைடை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ண கிடைக்கும் நான் ஸ்டாப்பாக. நான் வந்து சன்செட்டை பார்க்க ஸோ கிளம்புறது நான் ஒரு ஆஃப்டர்நூன் லேட்டாக தான் எனக்கு லேட் ஆகிட்டு. பட் நீங்கள் வரீங்கன்னா கொஞ்சம் லஞ்சை முடிச்சுட்டு கிளம்புறதுக்கு வர பாருங்கள். பட்டு என் இடத்துல வந்து நவி மும்பையில் வந்து 9 கிலோமீட்டர் உங்கள் இடத்துல வந்து செக் பண்ணி பார்த்து கொஞ்சம் சீக்கிரமாக இதாங்க நான் சொன்ன ரைட் தலைபேல். இந்த ரைட்டை தான் நீங்கள் எடுத்து முன்னாடி போகணும். ஸோ கைஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ரைட்டை தான் நீங்கள் எடுக்கணும். மேப்பில் கூட கிட்ட வந்ததுக்கப்புறம் தலைபேல் அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஊரில் தான் நம்ம போகணும். ஸோ இந்த ரூட்டை பிடிச்சி தான் நீங்கள் வந்து போக முடியும். ஏன்னா நீங்கள் முன்னாடி போயிட்டீங்கன்னா முன்னாடி காட்டும் உங்களுக்கு அது ஈக்குவலாக வேலைன்னு சொல்லிட்டு. பட் அது இன்னொரு லொக்கேஷன் இது கிடையாது. ஸோ நீங்கள் இந்த ஈக்குவலாக வேலி லேண்ட்ஸ்கேப் வியூ பார்க்க போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் இந்த தலைபேல மைண்டில் வச்சுட்டு, இந்த போர்டை மைண்டில் வச்சுட்டு நீங்கள் வந்து முன்னாடி பார்த்து போகணும். நீங்கள் வந்து தண்ணி டேங்கி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் கரெக்டான ஒரு வழியில் தான் போயிட்டுருக்கீங்க அப்படின்ட்டு. நான் தண்ணி டேங்கிக்கு அப்புறம் தான் ஒரு ஊர் வரும். ஸோ இதில் வந்து ஒரு லெஃப்ட்டு ரைட் அப்படின்னு 2 வழி போகுது. நான் ரைட் எடுத்துட்டேன், பட்டு லெஃப்டில் நம்மளுக்கு போகணும்.
ஸோ அங்கே நின்று அங்கே உள்ள லோக்கல்ஸ்கிட்ட வந்து கேட்டுட்டு தென் நாங்கள் லெஃப்ட் எடுத்துகிட்டு கிளம்பணும். ஒரு ரிக்வெஸ்ட் கைஸ், அங்கே வந்து லோக்கல்ஸ் இருப்பாங்க. நீங்கள் அந்த லோக்கல்ஸ்கிட்ட வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணுறதோ இல்லைன்னா வந்து சில நேரத்தில் வந்து சில லோக்கல்ஸ் வந்து உள்ளே போகிறதுக்கு நீங்கள் வீக் எண்டில் வந்தீங்கன்னா ஒரு 30 ரூபா வந்து காசு கேட்பாங்க. என் பெர்ஸ்பெக்டிவ் ஓகே, நம்ம வந்து எங்கெங்கேயோ கொடுக்கோம், ஸோ கொடுக்குறது வந்து பிரச்சனை இல்லைன்னு நினப்பேன். ஆனால் அந்த ஏரியா நீங்கள் போகிற இன்னும் ஃபுல் நாங்கள் ஒரு ரிமோட் லொக்கேஷன் அது. ஸோ ஒரு 30 ரூபா நம்ம வந்து கொடுத்துறதுனால அவங்கள வில்லேஜர்ஸ்க்கோ லோக்கல்ஸ்க்கோ அது ஒரு அந்தளவுக்கு பெருசாக வந்து இது. ஏன்னா ஒரு வாட்டி இதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, ஹைப்பு திருப்பி அந்த ரீல்ஸ் ட்ரெண்டிங்லாம் முடிஞ்சிட்டுனா அந்த மாதிரி க்ரௌடு போகிறது கிடையாது. ஒரு ஷார்ட் பீரியடில் தான் அந்த ஆட்கள் வந்து சம்பாதிக்க போகிறாங்க. பட் இது உங்கள் விருப்பம், உங்கள் சாய்ஸ். நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கொடுங்க, இல்லைன்னா தென் நீங்கள் வந்து போயிட்டு வியூவை என்ஜாய் பண்ணிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வாங்க கைஸ். இனிமேல் நீங்கள் பார்க்குற நான் ஓட்டுற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லி மண்ணும் லைக் சாலிட் ரோடு இருக்காது. ஃபுல்லி ரொம்ப வந்து ஆஃப் ரோட்லேயும் வந்து ஒரு நல்ல ஆஃப் ரோடு பேட்ச் இது. இன்னொன்று வந்து இது என்கிட்ட ரெக்கார்டிங்கில் மிஸ் ஆகிட்டு, பட் ஸ்டில் நான் உங்கள்கிட்ட வந்து சொல்லியிருப்பேன். அதில் சில போர்ஷன்ஸ் வருது அங்கே வந்து எப்படின்னா டீப் ஸ்லோப்பாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பைக்கை இறக்குறது ப்ளஸ் ஏற்றுறதுல வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் ஏற்றணும். ப்ளீஸ் கைஸ், நீங்கள் வந்து ஒரு நல்ல ப்ரொடெக்ஷன் கியர்ஸை போட்டுக்கோங்க, ஹெல்மெட்டு ஜாக்கெட்டு. ஸோ உங்களுக்கு அடிப்படாது அண்டு சேஃபாக இருப்பீங்க. புது ரைடராக இருக்கீங்க, இந்த இடத்துக்கு மொதல் வாட்டி வாரீங்க அப்படின்னா நான் வந்து வண்டி வந்து நீங்கள் எந்த வண்டி எடுத்துனாலும் வரலாம். ஸ்கூட்டி எடுத்து வரலாம், பைக் எடுத்து வரலாம், எந்த பைக்னாலும் கொண்டு வரலாம். பட்டு கூட ஒரு பார்ட்னர் வச்சுக்கோங்க. ஸோ வந்து என்னென்னா இன்கேஸ் நீங்கள் கீழே விழுந்தீங்க இல்லைன்னா ஏதாச்சும் சுச்சுவேஷன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு நல்லாயிருக்கும். சோலோ ரைடு வாரீங்க அப்படின்னா அப்போ நான் சர்ச் பண்ணுவீங்க வந்து வீக்கெண்ட் வாங்க. ஏன்னா வீக் டேஸில் வந்து எப்படின்னா சில பேட்ச் இருக்குது, அங்கே நீங்கள் இது விழுந்துட்டீங்க இல்லைனா வழி தவறி போயிட்டீங்கன்னா ஹெல்ப் பண்ணுறதுக்கோ யாரோ அவ்வளோ ஆட்கள் இருக்க மாட்டாங்க. அட் சேம் டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பைக்கை வந்து கண்டிஷனாக பைக்கான கொண்டு வாங்க ஓரளவுக்கு. ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த மெக்கானிக் கிடைக்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து ஈஸி கிடையாது. கொஞ்சம் நல்லா உள்ளே போய் நீங்கள் தேடணும். ஸோ முடிஞ்சால் அட்லீஸ்ட் ஒரு ரைடிங் பார்ட்னர் கூட வாங்க, உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்டு நீங்கள் வந்து ஃப்ரீ மைண்டடாக வரலாம். ஃபைனலி கைஸ் வந்து சேர்ந்துட்டோம். அண்டு லொக்கேஷன் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த டீப் வேலி திருப்பி அந்த பேனரோமிக் லேண்ட்ஸ்கேப் வியூமாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. வேறு க்ரௌடு இல்லை, நல்லா என்னன்னு தெரியல, அந்த லொக்கேஷன் வந்து இன்னும் பார்க்க அழகாக இருந்துச்சு. எனக்கு கூட சில ரைடர்ஸ் இருந்தாங்க, அவங்க வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சேம் டைம் நீங்கள் வந்து ஒரு ஜீப்போ தார் அந்த மாதிரி வச்சுருக்கீங்கன்னா ஆஃப் ரோட் பண்ணி வரதுக்கு இது ஒரு நல்ல இடம். வாங்க என்ஜாய் பண்ணுங்கள், நிறைய புதுங்க இடங்களை பாருங்கள்.
I can help myself. ஃபைனலி கைஸ், ரீல்ஸ்லேயே பார்த்துருந்த ஒரு இடத்த வந்து நேராக பார்க்கும்போது அந்த அனுபவம் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. ஸோ சொன்னால் வருமா பருத்து வருமா அப்படி தான் அந்த டைலாக் மாதிரி தான் அந்த வியூவும் இருந்துச்சு. நீங்களும் வாங்க, இந்த இடத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். வாரீங்கன்னா கண்டிப்பாக உங்க கூட ஒரு தண்ணி பாட்டிலில் கேரி பண்ணுங்கள். எனக்கு கடைகள் பக்கத்தில் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் தண்ணி கிடைக்கிற கஷ்டம். ஸோ முடிஞ்சால் வீக் டேஸ் வர பாருங்கள், அப்போ க்ரௌடு கம்மியாக இருக்கும். சன்செட் உண்மையிலே பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நான் இந்த வியூவை என்ஜாய் பண்ணிவிட்டு நல்ல ஒரு மெமரிஸை கலெக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி நல்ல மெமரிஸை கலெக்ட் பண்ணி உங்கள் கலெக்ஷனில் வச்சுக்கோங்க. தென் மீண்டும் இன்னொரு vlog-இல் சந்திக்கும் வரை உங்களுடன் விடைபெறுவது உங்கள் ஒண்டர் வித் TNG. பை பை கைஸ், டேக் கேர். I